ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நந்தகுமார். நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்க வெள்ளிங்கிரி மலைக்கு தாங்க நம்ம இன்றைக்கி போக போகிறோம். 1 மந்த்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி நம்ம வெள்ளிங்கிரி போகிறதுக்காக இன்டர்சிட்டி பஸ்ஸு புக் பண்ணியாச்சு. பஸ்ஸு வந்தோடனே நம்ம காலைல விடிய காத்தால 3 மணிக்கே நம்ம ஒசூர்லேருந்து கோயம்புத்தூர் கிளம்பியாச்சு. பஸ்ஸு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கு புக் பண்ணோம். 3:15க்கு நம்ம ஊருக்கு வந்துச்சு. அப்புறம் நான் தேடி கண்டுபிடிச்சி என்னோடய சீட்டை கண்டுபிடிச்சி நான் இப்போ என்னோடய இடத்துல படுத்துட்டேன். நினச்ச அளவுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாகவே இருந்துச்சு. பேசிக்காக எல்லா பஸ்லேயும் இருக்க மாதிரி தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவி ஒர்க் ஆகலை, அப்புறம் அந்த லைட்டு அதுவுமே ஒர்க் ஆகலை. ஆனால் பட் ஆனால் ஏசி நல்லா ஒர்க் ஆணுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைப் சி சார்ஜர் தான் என்கிட்ட இருந்துச்சு, அதான ஒர்க் ஆகலை. பட் ஆனால் நான் இன்னொரு ஆல்டர்னேட்டாக ஒரு கேபிள் வச்சுருந்து அது சார்ஜ் போட்டுக்கிட்டேன், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஒசூர்லேருந்து கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 ஹவர்ஸ் ஆகுது. அதனால் நம்ம படுத்து ஒரு தூக்கமே தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதனால் நானும் நல்ல நிம்மதியாக படுத்து தூங்கலான்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டேன். பஸ் எடுத்த ஒரு 1 ஹவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சாப்பாட்டுக்காக கிருஷ்ணகிரியில் அண்ணன் 1 மணி நேரத்தில் நிறுத்திட்டாங்க. நானும் பார்த்தேன், நான் ஆல்ரெடி சாப்பிட்டு வந்தனால நமக்கு சாப்பிட்ற மைண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் சரி நம்ம தூங்கலாமே முடிவு பண்ணிவிட்டு நான் சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஸ்க்ரீன் இழுத்து விட்டு நான் மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல தூக்கமே நான்ஸ்டாப்பாக ஒரு 4 மணி நேரம் நல்ல ஒரு தூங்கி எழுந்திரிச்சாச்சு. கோயம்புத்தூர் வந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூருக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் இருக்கும்போதே நான் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சிக்கிட்டேன். அப்புறம் அங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேராக பஸ் பிடிச்சி ஈஸா கிளம்பியாச்சு. தான் நம்ம எல்லாருமே ட்ரிப்பு போகிற எல்லாருமே ஒன்றா மீட் பண்ணோம். ஜனா மாமா, அதுக்கப்புறமேட்டு பாலா அண்ணா, அதுக்கப்புறமேட்டுக்கு ராஜு, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா விக்கியானா எல்லாருமே ஒன்றா தான் மீட் பண்ணோம். ஆக்சுவலாக எங்களோட பிளான் வந்து பார்த்திங்கன்னா 7:30க்கு லைட்னிங் ஷோ இருக்கும். இந்த லைட்னிங் ஷோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த லைட்னிங் ஷோ பார்த்துட்டு நம்ம வெள்ளிங்கிரி ஏற ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக அந்த லைட்னிங் ஷோ செம்மையாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஷோவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் கூட யாராவது ஃபேமிலியாக போகணும் அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 7:30க்கு இது ஆரம்பித்து 7:50க்கு ஈஸாவில் டெய்லியுமே நடக்குது. மறந்துடாமல் ஈஸா போனீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி மறந்துடாமல் இதை பார்த்துட்டு வாங்க. அவ்வளோ ஒரு ஒர்த்தபுள் வாட்ச்சு. ஒவ்வொரு சீனுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நமக்குள்ளே இருக்க அந்த ஆன்மீகத்தை வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்துகிற ஒரே இடம் வந்து பார்த்திங்கன்னா தியானம். அந்த தியானத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் உருவானுச்சுங்கிற ஒரு கதையை வந்து பார்த்திங்கன்னா லேசர் லைட் ஷோ மூலிமா நம்ம காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. ஒவ்வொரு சீனரியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து சிவன் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்வதி வந்து பார்த்திங்கன்னா அர்த்தநாதீஸ்வரராக வந்து நமக்கு வந்து காட்சியளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த அவ்வளோ பெரிய லிங்கத்தில் அர்த்தநாதீஸ்வரராக வந்து பார்த்திங்கன்னா லேசர் ஷோவில் நமக்கு வந்து மாற்றி காட்டுறது பார்க்கும்போதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா இப்படிலாம் கூட இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு என்னை உண்மையிலே ஒரு ஆச்சரியப்படுத்துகிற விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு லேசர் ஷோ முடிஞ்சோன்னு நாங்கள் ஆட்டோ எடுத்துகிட்டு ஷேர் ஆட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் வெள்ளிங்கிரி அடிவாரத்துக்கு வந்தாச்சு. நான் மாமா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஈஷாலேருந்து கிளம்பி வெள்ளிங்கிரி அடிவாரத்தில் வந்துவிட்டோம். இதான் நண்பர்களே வெள்ளிங்கிரியோட அடிவாரம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் மூங்கில் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கு விற்பாங்க. நீங்கள் மறந்துடாமல் அந்த மூங்கிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு தான் போகணும். வித்தவுட் மூங்கிலில் போகணும்னு யாரும் நினச்சிடாதீங்க. நமக்கு டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு கை இன்னொரு ஆள் மாதிரி நமக்கு பக்கபலமாக நம்ம மூங்கில் நம்ம கூடவே இருக்கும். அதே மாதிரி இப்போ வெள்ளிங்கிரியில் வந்து பார்த்திங்கன்னா ஷூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட போகும்போது இடத்துல தான் எங்களுக்கு வந்து ஒரு சார் வந்து சொன்னார். நாங்கள் அதுக்கப்புறம் அன்னதானம் சாப்பிட்டுட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். அது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷூ எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அலோவ் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்ப ஆரம்பிச்சுட்டு நாங்கள் விடிய மலை ஏறினாலும் அவ்வளோ வீடியோ எடுக்கவே இல்லை. நாங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் நைட்டு ஃபுல்லாக பிளான் பண்ணனால வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ் கேப்சர் பண்ணுறதுக்கு வந்து ஃபோன் சார்ஜ் குறைஞ்சிருங்கிறதுக்காக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ளாஷ் லைட்டு அப்புறம் டார்ச் லைட்டு யூஸ் பண்ணிட்டு நாங்கள் மேலே வந்துவிட்டோம். மேலே வர வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கும்பல் இல்லை. மேலே வந்து சாமி பார்க்குற இடத்துல மட்டும் ஒரு 1/2 hour க்யூவில் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்களும் மோஸ்ட்லி வெள்ளிங்கிரி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா வீக் எண்டில் வந்து பிளான் பண்ணாதீங்க, வீக் டேஸில் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா வீக் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா கும்பல் இருக்காது, வீக் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா சரியான கும்பல் இருக்கும். நாங்கள் மேலே வர வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பொறுமையாக வந்துவிட்டோம். ஆக்சுவலாக நீங்கள் நைட்டு பிளான் பண்ணிங்க அப்படின்னா பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நல்லா மேலே வர முடியும். வெயிலில் நம்ம ஏறணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உடம்பு டயர்டாயிரும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1வது மலை இல்லை 2வது மலை இல்லை மேக்ஸிமம் 3வது மலையில் உங்கள் பாடி ஃபுல்லாக டயர்டாயிட்டு நீங்கள் ரிட்டன் போகிறதுக்கான சுச்சுவேஷன் ஏற்படும். அதேமாரி ஒன்ஸ் உங்கள் பாதி மேலே நீங்கள் ஏறணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாடி நமக்கு ஒத்துக்கல அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு ரிட்டன் கிளம்புங்க. யார் என்ன சொன்னாலும் சரி. ஆனால் நீங்கள் அதையும் மனசில் வச்சுக்காமல் நான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நான் ஏறலான்னு சொல்லிட்டு கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸில் உசுப்பேத்துறான்னு சொல்லிட்டு ஏறினீங்க அப்படின்னா அது
விபரீதமாக முடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பு உங்களுக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யார் என்ன நினச்சாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போ உங்களுக்கு டயர்டாக ஃபீல் ஆகுதோ ரெஸ்ட் எடுத்து பாருங்கள். மறுபடியும் உங்கள் உடம்பு ஒத்துழைக்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே இறங்கிடுங்க. அதில் தப்பே கிடையாது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளிங்கிரி சாமி கிட்ட போக ஆரம்பிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சாமி நமக்காக திறந்து தாங்க வச்சுருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா விடிய விடிய அங்கே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இருந்து சாமிக்கு அலங்காரம் பண்ணி நம்ம காமிச்சிட்ருக்காங்க. இதுதான் வெள்ளிங்கிரி சாமி அடிவாரத்தில் அந்த மலைக்கு அடியில் இருக்க சின்னூண்டு ஒன்று சுயம்பு லிங்கம். அங்கே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளில வரும்போது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு பனிக்காற்று, நல்ல ஒரு குளிர். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா காலைல கோயம்புத்தூரில் சரியான வெயில். ஏசி பஸ்ஸில் ஆக்சுவலாக நான் எந்திரிச்ச காரணமே ஏசியோட குளிர் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லாமல் வெயில் அடித்து நான் எந்திரிச்சேன். அதுக்கு நான் கூட நினச்சேன் டேரெக்ட் ஆப்போசிட்டாக நான் மேலே வரும்போது பயங்கர குளிராக இருந்துச்சு. மாமா அப்படியே சிவன் பக்தியில் மூழ்கிட்டார். மாமா அப்படி நிற்கிற போஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவனே நேராக வெள்ளிங்கிரிலேருந்து இறங்கி வந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்தது மாமா என்னையும் ஒரு ஃபோட்டோ எடுங்க மாமான்னு சொல்லிட்டு நானும் வெக்கத்து விட்டு கேட்டு அப்படியே நானும் மாமா மாதிரி நிற்கலாம் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மாமாவுக்கு மட்டும்தான் அது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அடுத்தது பாலானா வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நிற்றிலும் திறந்த ஞானியாக மாறிட்டார் அவர். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரிட்டன் சரி இறங்கலான்னு சொல்லிட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். 7வது மலை வந்து நாங்கள் இருட்டிலே இறங்கிட்டோம். அதுக்காக நான் 6வது மலையிலேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மலையாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் நான் வந்து காமிக்கிறேன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 7வது மலை முடிச்சுட்டு 6வது மலை ஸ்டார்டிங் ஆகிற இடம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 1வது மலை 7வது மலை மட்டும்தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. இருக்கிற 7 மலையுமே கஷ்டம்தான். 5வது மலை மட்டும்தான் இருக்கையிலே ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும், நார்மலாக இருக்கும். ராஜு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியாக இருந்துச்சுன்னா ட்ரெக்கிங் சூப்பராக இருந்துச்சுன்னான்னு சொல்லிட்டு ஜாலியாக நாங்கள் 2 பேர் மட்டும் இருக்கையிலே கொஞ்சம் யங் பாய்ஸாக இருந்தனால நாங்கள் டக்குன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பாலானா இருக்கையிலே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கனெக்ட் ஆகிட்டார் அவர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஜாலியாக ஃபன்னாக எங்கள் ட்ரிப்பை வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் வச்சுருந்ததே பாலானா தான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி வெள்ளிங்கிரி வரவங்க எல்லாருமே அவங்கவுங்களோட பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் ஐட்டத்தை வந்து தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் போட்டுறாதீங்க. இவ்வளோ ஒரு அழகான ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குப்பையை போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து அசுத்தம் பண்ண வேண்டாம்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டை போட்டு நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இறங்குற எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நம்ம ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து தயவு செஞ்சு மனசில் வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக ஹார்டாக தான் இருக்கும். ஆனால் ஏறணுங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக எதில் வேணால் ஏறலாம். வெள்ளிங்கிரி தாண்டியே ஏறலாம். மாமா வந்து பார்த்திங்கன்னா ஏறும்போதும் சரி இறங்கும்போதும் சரி ஃபுல் மோட்டிவில் நான் இறங்குறேன் அப்படிங்கிற ஒரு மனசில் வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக எங்களுக்கு இது இருந்துச்சு. ஒவ்வொரு மலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இங்கே வந்தது வந்து பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகைன்னு சொல்லிட்டு இந்த இடம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாம்பாட்டி சித்தர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருந்ததா. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒட்டுமொத்த வெள்ளிங்கிரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா 7 மலைக்கும் நம்மளால் ஏறவே முடியல. ஆனால் இந்த 7 மலைக்கும் வழித்தடத்தை போட்டு கொடுத்தது இந்த பாம்பாட்டி சித்தர் தான். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2வது மலையான வழுக்குப்பாறையில் தான் நம்ம இறங்கிட்டு இருக்கோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையானுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாறையை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்பாட்டி சித்தர் வந்து செதுக்கி நமக்கு வந்து வழித்தடத்தை ஏற்படுத்தியிருக்காருங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1வது மலை அதாவது கம்ப்ளீட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை விநாயகர் கோவில்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த வெள்ளை விநாயகர் கோவில் வந்துட்டோம் அப்படின்னா மலை நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் மேலேருந்து 7 6 5 4 3 2 1 முடிச்சுட்டு இப்போ 1வது மலையிலேருந்து கீழே கிரவுண்ட் அடித்தளத்துக்கு நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மலை இறங்குறது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 2 1 வந்து பார்த்திங்கன்னா அது 2 கூட நாங்கள் ஈஸியாக இறங்கிட்டோம். 1வது மலை ரொம்ப நேரம் இறங்குற மாதிரி இருந்துச்சு. இருக்கிறதுலேயே 1வது மலை ரொம்ப டஃப்புங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப நேரம் இறங்குற மாதிரி இருக்கும். இறங்கும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம ஏறி போன டயரில் ரிட்டன் நம்ம இறங்குறது ரொம்ப சிரமம். நம்மளாம் ஏறுறதே சிரமம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அண்ணாக்கள் வந்து பார்த்திங்கன்னா தலையில் ஒரு 25 கிலோ 30 கிலோட வெயிட்டை மேலே ஏற்றிட்டு போகும்போது நான் யோசித்தேன், நம்ம உடம்பு வெறும் நம்மளோட உடம்பை மட்டுமே நம்ம இறக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுற இந்த சூழ்நிலையில் அவங்க இவ்வளோ வெயிட்டை அசால்ட்டாக தூக்கிட்டு போகிறாங்கிறது நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனாலும் அதனால தான் அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா பொருள் 30 ரூபா விற்கிறாங்க. நம்ம அதனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பேரம் பேசாமல் 30 ரூபா இல்லை 40 ரூபா கேட்டாலும் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காக ஒரு தொண்டு செய்கிறதா நினச்சி தான் அவங்க அவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை எடுத்துகிட்டு மேலே போயிட்டுருக்காங்க. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு மால்லலாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃப்டர் ஆல் ஒரு
நம்ம தேட்டருக்கு போகிறோம், அங்கே பாப்கார்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 20 பாப்கார்ன் தான், ரூ. 200 நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கூச்சப்படாம வாங்கிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு யாரும் பேரம் பேசாதீங்க, இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு நினைக்க கூட சிந்தனையில் கூட நினச்சிடாதீங்க. தயவு செஞ்சு யோசிக்காமல் வாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு வேளையை அப்படியே கீழே இறங்கி இறங்கி வந்து அடிவாரத்துக்கு வந்தாச்சு. எப்படா வருவேன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் ஸ்டாப்பாக ஏறினீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4.5 மணி நேரத்தில் இல்லை 5 மணி நேரத்தில் நீங்கள் மேலே ஏறிடலாம். இறங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஏறினதோடு எப்பயுமே ஒரு 1/2 அன் ஹவர் கம்மியாகவே நம்ம இறங்கிடலாம். ஏன்னா இறங்கும்போது நீங்கள் இறங்க தேவையில்ல, உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக கீழே இறக்கி விட்டுரும். கீழே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் வச்சுருந்த மூங்கி குச்சி வந்து சில பேர் வந்து தூக்கி போட்டுடலாம், சில பேர் தூக்கி போடக்கூடாது, அது நம்மளை கஷ்டப்பட்டு கூப்பிட்டு போனது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் சிம்பிள் தான், உங்களால் ஊருக்கு அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் பத்திரமா வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போங்க. இல்லை என்னால் கொண்டு போக முடியாது, நீங்கள் அதை பத்திரமா அந்த இடத்துல விட்டுறலாம். அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. வெற்றிகரமாக நம்ம வெள்ளிங்கிரி பயணத்தை முடிச்சாச்சு. இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இருந்துச்சு. வெள்ளிங்கிரி பயணம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இதில் நடந்த ஃபன் ஈவெண்ட்ஸை மட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டாக எண்டிங்கில் வைக்கிறேன். நான் ஆக்சுவலாக வெள்ளிங்கிரி போகலான்னு சொல்லி முடிவு பண்ணோன்னே எங்கள் வீட்டில் எல்லோரும் என்னை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பத்திரமா போயிட்டு வந்துடுவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சந்தேகப்படுவாங்கன்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அவங்க சொன்ன பதில் என்னை ரொம்ப ஆச்சரியத்துக்கு ஏற்பட்டுச்சு. வெள்ளிங்கிரி மலை போறியா? அது ரொம்ப கிரிட்டிக்கலான மலையாச்சே. ஏன் நான் கிரிட்டிக்கலான மலை ஏறுவேனோ ஏற மாட்டேனோன்னு பயமா இருக்கா? அப்படி இல்ல, மனுஷங்களுக்கு தான் பயம். உன்ன மாதிரி பிறவிலேயே பிறந்த குரங்குகளுக்கு எல்லாம் பயம் இல்ல. நீதான் குரங்கு பையனாச்சே, பிறந்ததுல இருந்து சாவுவே, அப்புறம் என்ன? Meanwhile, my family think about me. பாதி தூரம் வந்தாச்சு, இன்னும் மேல போகணும்னு சொல்றாங்க. இப்பவே நாங்க தள்ளுது, தண்ணி கொஞ்சம் தான் இருக்கு. அதை வச்சு மீதி மலை ஏறிட வேண்டியதான். ஒரு வழியா மேல வந்து சாமியை தரிசனம் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த இடம் செலக்ட் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா. ஐயோ ஐயோ, ஆஹா, இன்னும் இந்த வட்டாரத்துக்குள்ளேயே சுத்துறமே. 1 மணி நேரமா நடந்திருக்கேன். இங்கனுக்குள்ளேயே தெரிஞ்சா என்ன அர்த்தம்? வீடு போய் சேர்றதுக்கு எப்படி 1 மாசம் ஆகும் போல இருக்கு ஐயா. என்னதான் இருந்தாலும் சரி, ஆனால் எங்கள் 5 பேர்த்துக்கு ஒரு லைஃப் லாங் மறக்க முடியாத ஒரு மெமரிஸை கொடுத்து இந்த வெள்ளிங்கிரி ட்ரிப் நாங்கள் எப்போவுமே அதை மறக்க மாட்டோம்.